இப்போ சில மாசங்கள்ல யாரும் மீன் சாப்பிட மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ள உள்ளது. அது அவங்க ஒவ்வொருத்தருக்கு சில கடைபிடிக்கிற விஷயங்கள். ஆமா. புரட்டாசி மாசம் அப்படி சாப்பிட மாட்டாங்க. அதையும் மீறி சாப்பிடுறவங்க இருக்கு. இப்போ சாப்பிடாம நிறைய பேர் இருந்தாங்கன்னா சில பேருக்கு இப்ப மீன் பிடிச்சிட்டு வர்றத விற்காம இருக்கும். ஆமா, விற்காம இருக்கும். சில பேருக்கு சைவம் ஒத்துக்கிறாரு. எனக்குலாம் சைவம் சுத்தமா ஒத்துக்கிறாரு. இப்ப விற்காம இருக்க அதான் மீன். அது எப்படி என்ன செய்யறது? என்ன பண்றது? இப்படி சிரமங்கள் இருக்கு. அவ்வளவு துயரம். ஆமா. கவிஞர் வாலி எழுதினார்ல, என்ன எழுதினாரு? தரைமேல் பிறக்க வைத்தா தண்ணீரில் மிதக்க வைத்தான். அந்த பாட்டு புகழ்பெற்ற பாட்டு. அது என்ன ஆகும்னா, எல்லையை நம்மளா ஒண்ணு பிரிச்சுக்கிறோம், பிரிச்சு வச்சுக்கிறோம். சரி. போன் போனா இப்ப நானே என்ன இப்ப நம்ம என்ன பண்றோம், என்ன சென்னையில இருக்கிறோம், அந்த சென்னை லிமிட்னு செல்போனுக்கு தெரியுமா? தெரியாது. செங்கல்பட்டு டவர் வந்துடும். நீ ஏன் செங்கல்பட்டுக்குள்ள வந்தான்னு தாம்பரத்துல இருக்கையில பிடிச்சா அடிச்சா கேட்க முடியுமா? பல்லவரத்துல இருக்கையில பிடிச்சா அடிச்சா கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கிண்டியில இருக்கையில பிடிச்சா அடிச்சா கேட்க முடியுமா? இப்படிலாம் அதெல்லாம் எல்லையெல்லாம் இங்கதான் வச்சுக்கலாம். சரி. கடலுக்குள்ள அப்படி இப்படி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஆமா, அப்படி இப்படித்தான் இருக்கும். அடிக்கிற அலையில கொஞ்சம் தள்ளி போய் அதுவும் சும்மா நிக்க முடியல. படகு நிக்குது, கெட்டு போச்சு. நீங்க நிறுத்தி வச்சா அது அப்படியே நிக்குமா? அப்புறம் அது அலையில அப்படி போய்கிட்டே தான் இருக்கும். அடிச்சு எங்கிட்டு போகும்? எங்க அலை அடிக்குதோ அங்க போகும். அங்க போய் நிக்குது. சரி. காணம்ட்டு போட்டை தேடி போறாங்க. 2 நாளா காணும்னு. சரி. போனா அங்க நிக்குது. அவங்க கட்டி இழுத்துட்டு வராங்க அங்க இருந்து. இதெல்லாம் ஒரு முறை அவங்கள்ட்ட இருக்கு. கட்டி இழுத்துட்டு வந்தா அங்க இருந்து இலங்கை கடற்படை ஆமா, அவங்க அங்க இருந்து வர்றது போட்டை எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து தினம் படிக்கிற செய்தியா போச்சுங்க. அது நம்மளுக்கு பழகி போச்சுனே. ஆமா. இன்னைக்கு எத்தனை பேரை பிடிச்சாங்க? பூப்பறிக்க வருகிறோம் இந்த மாதத்தில் மாதிரி நம்ம பேப்பர் படிச்சுட்டு இன்னைக்கு 6 பேர் தான் பிடிச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் சேர்த்து வச்சு யாராவது அங்க இருந்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இங்க இருந்து அங்க பயணமோ இங்க இருந்து அங்க இருந்து பயணமோ வந்தா உடனே அதன் பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அங்க இருந்து கடிதம் தான் எழுத முடியும். ஏன் கடிதம் எழுதுனா உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? கடிதம் எழுதுனா ரிலீஸ் பண்றதுன்னா அப்புறம் என்ன பிடிக்கிறதும் கடிதம் எழுதுறதுக்குமா வேலை? அப்புறம் அதெல்லாம் இல்ல. அது போய் நீங்க இங்கே இருந்து பிரதமருக்கு எழுதி, உள்துறை அமைச்சகத்துக்கு எழுதி, அவங்க அங்கே இருந்து எழுதி, அந்த அமைச்சர் அங்க பேசி, இதெல்லாம் இங்க வரணும். அப்ப அது வரல மீனவர்கள் எங்க இருப்பாங்க? ஜெயில்ல. அவங்க ஜெயில இருக்காங்க, சோறு கொடுத்துருவாங்க. அவன் நம்பின குடும்பம் அதை சொல்லு. அதுக்கு யாரு என்ன கொடுக்கறது? நான் கேக்குறேன். எல்லாம் அனுப்பிடுறாங்க. 1 மாசம் ஆச்சு, எல்லாம் விடுதலை பண்றாங்க. இந்த 1 மாசம் இந்த குடும்பம் பட்ட கஷ்டத்தை யாராவது யோசிச்சானா? தொடர்ந்து நடக்குதுங்க. எல்லா பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆட்சிகள் மாறிக்கிட்டு தான் இருக்கு. சரி. அங்கேயும் மாறுது, இங்கேயும் மாறுது. ஆனா இது மட்டும் மாறல. அவங்க தானே வர்றான்னு சொல்றாங்க. எங்க இலையில வர்றான்னு சொல்றாங்க. அவங்க ஒரு கட்டடத்தை கட்டிக்கிற வேண்டியதானே? வராத ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்க வேண்டியதானே? இன்னும் கடல்ல எல்லாம் காம்பவுண்ட் கட்ட முடியுமாங்க? அப்புறம் ஏன் இயற்கைகிட்ட விளையாட முடியுமா? முடியாதுல. காம்பவுண்ட் எடுப்பீங்களா? அப்படிலாம் எடுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையில தீர்வு கிடைக்காதாங்க. உட்கார்ந்து பேசணும். உட்கார்ந்தா வேறைய பேசப்படாது. இதைத்தான் பேசணும். பறந்துகிட்டே இருந்தா பேச முடியாது. இதெல்லாம் உட்கார்ந்து பேசி தீக்கணும்.